அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து சொல்லுங்க. தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா செப்டம்பர் 22ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் முதல்வருக்கு ஒரு மாதத்திற்கு மேலாக தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக முதல்வருடைய உடல்நிலையில் சீரான முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் நேற்று முன்தினம் வெளியிட்டிருந்த செய்திக்குறிப்பில் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால், முதல்வருக்கு சுவாசத்திற்கான சிகிச்சை அதே போன்று தொற்றிற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் முதல்வருடைய உடல்நிலை சீராக முன்னேறி வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் முதல்வர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதல்வர் அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்களுடன் உரையாடி வருகிறார் என்பது போன்ற அறிவிப்புகளும் அந்த மருத்துவ அறிக்கையில் வெளியிடப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் முதல்வருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக இங்கு அப்பல்லோ மருத்துவமனையில் சிறப்பு குழுவினர் 24 மணி நேரம் முதல்வருடைய உடல்நிலை முன்னேற்றம் குறித்து கண்காணித்து வருவதாகவும், அது மட்டும் இல்லாமல் எய்ம்ஸ் மருத்துவர்கள், அதே போன்று லண்டனிலிருந்து வந்திருக்கக்கூடிய மருத்துவர் டாக்டர் ரிச்சர்ட் ஜான் பீலே, அதே போன்று சிங்கப்பூரிலிருந்து பிசியோதெரப்பி, அதாவது முதல்வருக்கு பிசியோதெரப்பி சிகிச்சை வழங்குவதற்காக 2 பெண் மருத்துவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் முதல்வருக்கு அப்பல்லோ மருத்துவமனையில் இருதய சிகிச்சை பிரிவின் மூத்த மருத்துவர், அதே போன்று சுவாச சிகிச்சை பிரிவின் மூத்த மருத்துவர், தொற்றுநோய் சிகிச்சை உணவியல் துறை மருத்துவர்களும் முதல்வருக்கு சிகிச்சை அளித்து வருவதாகவும் இங்கு இருக்கக்கூடிய செய்தி அறிவிப்பு வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் நேற்று தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் முதல்வரை 2வது முறையாக மருத்துவமனையில் சந்தித்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் வெளியிட்டிருக்க, அதாவது ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியிட்டிருந்த செய்திக்குறிப்பில் முதல்வருடைய உடல்நிலை சீராக முன்னேறி வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்ததாகவும், முதல்வர் தன்னுடன் உரையாடியதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதே போன்று முதல்வருக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதில் குழுவினர், அதாவது மருத்துவ குழுவினர் தீவிர கவனம் காட்டி வருவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மஞ்சுளா. லாவண்யா, முதலமைச்சரை பார்க்க நேற்று ஆளுநர் சென்ற நிலையில் இன்று வேறு யாரேனும் முக்கிய பிரமுகர்கள் வர உள்ளனரா? அதை பத்தி சொல்லுங்க. அப்பல்லோ மருத்துவமனையில் தமிழக முதல்வர் செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் முதல்வரை சந்திப்பதற்காக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் வந்த வண்ணம் தான் இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் மருத்துவமனைக்கு வந்திருந்தார். இந்த நிலையில் நேற்று அவர் 2வது முறையாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்திருந்தார். இந்த சூழ்நிலையில் இன்று கேரளா மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டி அப்பல்லோ மருத்துவமனைக்கு வருவதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அவர் கேரள மாநிலத்திலிருந்து கிளம்பி தமிழகத்திற்கு, அதாவது சென்னை விமான நிலையத்திற்கு 1:15 மணி அளவில் வருவார் என்றும், அப்பல்லோ மருத்துவமனையில் அவருக்கான 2:30 மணி அளவில் அவர் அப்பல்லோ மருத்துவமனைக்கு முதல்வருடைய உடல்நிலை குறித்து விசாரிப்பார் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், அமைப்பினை சேர்ந்தவர்களும் முதல்வரை பார்ப்பதற்காக, முதல்வருடைய உடல்நிலை குறித்து நேரடியாக விசாரிப்பதற்காக அப்பல்லோ மருத்துவமனைக்கு வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். மஞ்சுளா, உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி லாவண்யா.